Hello students, நம்ம வந்து இப்போ சார்புகள் அதில் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் ஃபஸ்ட்டு லெசன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அந்த லெசனில் இருக்க எக்ஸசைஸ் 1.4 அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிட்டர்மைன் வெதர் தி கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ் give reason for your answer concerning each graph அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி கிராஃப்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா அப்படிங்கிறது வந்து நாம் சொல்லணும். ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லையான்னு எப்படி இது பண்ணலான்னா வெர்டிக்கல் டெஸ்ட் மூலிமா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலிமா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக பேரலாக ஒரு லைன் நம்ம வரைஞ்சோம்னா ஒரு லைன் போடுறோம். லைன் போடும்போது அந்த லைன் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க இதில் வந்து 2 தடவை மீட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இந்த இமேஜில் 2 தடவை மீட் பண்ணிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இப்போது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். அப்போது எவ்வளோ தடவை மீட் பண்ணியிருக்கு? அவங்க கொடுத்துருக்கிற கிராஃபை சிங்கிள் டைம் மீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்ன? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக இது நம்ம லைன் வரைகிறோம். அப்போது இங்கே ஒரு தடவை மீட் பண்ணிடுச்சு, இங்கே ஒரு தடவை மீட் பண்ணிடுச்சு, இங்கே ஒரு தடவை மீட் பண்ணிடுச்சு, 3 தடவை டச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3 தடவை டச் ஆச்சுன்னா என்ன? ஒரு தடவைக்கு மேலே மீட் பண்ணாலே அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இங்கே 3 டைம்ஸ் மீட் பண்ணிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், வெர்டிக்கல் லைன். அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் எவ்வளோ டைம்ஸ் மீட் பண்ணுது? சிங்கிள் டைம் தான் மீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ